ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த பொதுக்கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்ட மேடைக்கு மருத்துவர் ராமதாஸ் தற்பொழுது வந்திருக்கிறார். தொடர்ந்து கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடைய மூத்த மகள் காந்திமதியும் மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நிர்வாக குழுவில் காந்திமதிக்கு பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல முக்கிய முடிவுகளானது இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே இந்த தலைவர் பதவி காலம் முடிவடைந்த நிலையில தலைவர் பதவியை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதற்கு இந்த பொதுக்குழு அங்கீகாரம் வழங்கும் என்ற ஒரு தீர்மானமும், அதே போல பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகள் எல்லாம் மாற்றி புதிய நிர்வாகிகளை அவர் நியமித்திருக்கிறார். அதற்கும் இந்த பொதுக்குழு அங்கீகாரம் வழங்கும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே போல சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அது குறித்து பொதுக்குழுவில் பேசப்படும் என்று ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில மருத்துவர் ராமதாஸிற்கு தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு இந்த பொதுக்குழுவானது அங்கீகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவருடைய தலைவர் பதவி காலத்தை ஓராண்டுக்கு நீட்டித்து அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது மருத்துவர் ராமதாசும் ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருப்பது பாமக வட்டாரத்துல ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு போட்டி பொதுக்குழுவாக இருவரும் மாறி மாறி கூட்டி இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அரங்கு முழுவதுமே நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். மருத்துவர் ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்துல இந்த தீர்மானங்களை படித்து இந்த பொதுக்குழுவின் முக்கியத்துவம் குறித்து பேச இருக்கிறார். தொடர்ந்து பல நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு கூட்டணி குறித்து ஒரு முக்கியமான முடிவு ஏதாவது இந்த பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாமக பொதுக்குழு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.